இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியத்திற்கான காசோலைகளையும், முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசு மானியத்திற்கான காசோலைகளையும் வழங்கிட வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். கன்னியாகுமரி தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 490 திருக்கோயில்கள், புதுக்கோட்டை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 225 திருக்கோயில்கள் மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 88 திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்கான அரசால் ஆண்டுதோறும் மானியத் தொகை கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு 13 கோடியிலிருந்து 18 கோடி ரூபாயாகவும், புதுக்கோட்டை தேவஸ்தானத்திற்கு 8 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாயாகவும், தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு 6 கோடி ரூபாயிலிருந்து 8 கோடி ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மானோசராவர் மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆகிய புனித தலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக பயணம் சென்று வரும் தலா 500 பக்தர்களுக்கு அரசு மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் அரசு மானியம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது மானோசராவருக்கு 1 லட்சம் ரூபாயாகவும், முக்திநாத்திற்கு 30,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. அதன்படி கடந்த ஆண்டில் முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட தகுதி வாய்ந்த 389 பக்தர்களுக்கு அரசு மானியமாக தலா 30,000 ரூபாய் வீதம் 1.17 கோடி ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் தேவஸ்தான திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியத்திற்கான காசோலைகளையும், முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு அரசு மானியம் வழங்கிடும் அடையாளமாக 10 பக்தர்களுக்கு அதற்கான காசோலைகளையும் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக புதுக்கோட்டை, கன்னியாகுமரி தேவஸ்தானங்களுக்கு காசோலை வழங்கப்படுகின்றது. நன்றி தெரிவித்தல் திருக்கோயில் அர்ச்சகர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். எனது பெயர் பகவதி குருக்கள். மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றி வருகின்றேன். கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட திருக்கோவிலில் பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்தினுடைய செலவினத்திற்காக இதுவரையிலும் 3 கோடி ரூபாய் தரப்பட்டது. இப்பொழுது நமது முதலமைச்சர் ஐயா பொறுப்பேற்ற பின்னர் படிப்படியாக மட்டுமில்ல, மிக உயரமான வகையில் சிறப்பான முறையிலே 18 கோடியை தந்து திருக்கோவிலுடைய நிர்வாகம் மற்றும் பூஜைகள்
490 கோவிலுடைய நித்திய பூஜைகள் சிறப்பான முறையிலே எந்த விதமான குறைகள் இல்லாமல் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது 1000 ஆண்டு பழமை வாய்ந்த திருவட்டார் ஆதிகேசவ சுவாமி திருக்கோவில், மண்டைக்காடு பகவதியம்மன் திருக்கோவில், அது மட்டுமல்லாது 150 திருக்கோவிலில் குடமுழுக்கு நிகழ்ச்சியும் சிறப்பான முறையிலே ஐயாவுடைய கருணையிலே சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய அர்ச்சகருடைய குடும்பத்திற்கும் பெரிதும் பாதுகாவலராக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு நல்ல விதமான ஊதியங்களை கொடுக்கப்பட்டு, அது மட்டுமல்லாது ஓய்வு ஊதியங்கள், முழு உடல் பரிசோதனை, குடியிருப்புகள் போன்ற நலத்திட்டங்களை வழங்கிய எங்களது ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும், பகவான் சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து, பகவதி அம்மையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து இன்புற்றிருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள பக்தர்களுக்கு 10,000 ரூபாயான 30,000 மானியம் பெறும் பயனாளிகள் விவரம் திருமதி ஆனந்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் தேவஸ்தான திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியத்திற்கான காசோலைகளையும், முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு அரசு மானியத்திற்கான காசோலைகளையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், துறை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.